என்னோட பிள்ளை பால் குடித்த கதை. ஸோ ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக்கு பாக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ கொடுக்க வேண்டியது கடமை. ஏன்னா தாய்ப்பால் பத்தாது. ஸோ தாய்ப்பால் மட்டுமே நீங்கள் 2 வயசு வரைக்கும் கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாக்கெட் பாலோ இல்லைன்னா மாட்டுப்பாலோ பழக்கப்படுத்துறதுலேயும் தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, பால் கொடுக்குறதுல என்ன தான் விஷயம் நீ சொல்ல வரேன்னு கேட்கலாம். ஸோ இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் என்னோடய பிள்ளைக்கு நான் ஃபீடிங் பாட்டில் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக இந்த உறிஞ்சு குடிக்கிற டம்ளரில் தான் குழந்தைக்கு நான் பாலை பழக்கப்படுத்தினேன். எதுக்காக உறிஞ்சு குடிக்கிற டம்ளர்? குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில்னால் ஸோ குழந்தை தானாக எடுத்து குடிச்சிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் குழந்தைக்கு பாலை பழக்கப்படுத்துனீங்கன்னா குழந்தைங்க பாலை அளவுக்கு அதிகமாக எடுத்துப்பாங்க. குழந்தைங்களுக்கு எப்போவுமே பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை மட்டும் இல்லாமல், அதாவது குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா மாட்டுப்பாலில் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக தான் கொடுக்கணும், அளவாக தான் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மற்ற சாப்பாடு கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ என்னோடய குழந்தைக்கு நான் பாலை ஆரம்பிக்கும் போது சென்னையில் இருந்த காரணத்தினால நான் மாட்டுப்பாலை தேடி போல் பேக்கெட் பால் தான் வாங்கினேன். ஸோ பேக்கெட் பால்லேயே ஆவினில் நிறைய வித்தியாசமான வகைகள் இருக்குது. இதில் நீங்கள் கொழுப்பு குறைஞ்ச பாலோ இல்லைனா கொழுப்பு கூடின பாலோ, ஸோ குழந்தையோட எடையை பொறுத்து அது இருக்குது. ஸோ பாலை நல்லா தண்ணி ஊற்றியே காய்ச்சிட்டு, ஸோ பாலை இந்த மாதிரி கிளாஸில் எடுத்த உடனே குழந்தைங்க 1 கிளாஸ் பால் குடிக்கணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் குடிங்க. அது பாப்பா ஒழுங்காக குடிக்கிறாங்களா, அது அவங்களுக்கு சேருதா இல்லையாங்கிறத நீங்கள் முதல்ல ரொம்ப கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, இந்த உறிஞ்சி டம்ளரில் குடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். சப்போஸ் அந்த கம்பி குழந்தைக்கு குத்திடக்கூடாது. நீங்கள் இல்லை அப்படின்னா சிப்பர் கிளாஸஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குத்தாத மாதிரி இருந்தால் அது கூட வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சூடாக பால் சில்வர் டம்ளரில் ஊற்றுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அண்ட் இன்னொன்று, குழந்தைக்கு நீங்கள் பாலாக கொடுங்க. இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெள்ளை சர்க்கரையோ சேர்க்க வேண்டிய எந்தவித அவசியமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னும் 2 விஷயங்களை நீங்கள் அந்த பாலில் சேர்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பேக்கெட் பால் ரொம்ப ரெஃப்ரிஜரேட் பண்ணி, அதாவது குளிர்வூட்டப்பட்டு வர்றதுனால இந்த பால்னால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாலில் இனிப்பு சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சுக்குத்தூள், இந்த 3ம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு சேர்த்து பால் கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைக்கு பால் இல்லாமல் பாலை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா குழந்தைங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய பிள்ளைக்கு நான் மஞ்சள் போட்டும் பாலை கொடுத்தேன், அதுக்கப்புறமா சுக்கு மிளகு போட்டும் பாலை கொடுத்தேன். ஸோ அவள் நல்லாவே குடித்தா. ஸோ சிப்பர் கிளாஸஸில் தான் நான் அவளுக்கு பழக்கிறேன். ஸோ நீங்களும் சிப்பர் கிளாஸஸ், அதாவது இந்த உறிஞ்சு குடிக்கிற டம்ளரில் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்திங்கன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க. அண்ட் பாலை இந்த மாதிரி டம்ளரில் மட்டும் கொடுக்காம குழந்தைங்களுக்கு பால் சாதம் அந்த வகையிலையும் நீங்கள் பாலை கொடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் குழந்தைங்களுக்கு பால் சேருதா, இல்லை அந்த பால் மூலமாக ஏதாச்சும் புரத அலர்ஜியோ இல்லை வேறு ஏதாச்சும் அலர்ஜி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக என்னோடய பிள்ளை நல்லாவே இந்த உறிஞ்சி குடிக்கிற டம்ளரில் பால் குடித்தா. ஸோ இதுக்காக நான் ஃபீடிங் பாட்டில் அந்த மாதிரி எதையுமே இது பண்ணலை. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா குழந்தைங்க பால் அந்த உறிஞ்சி குடிக்கிற ஆர்வத்தில் தான் இருப்பாங்களே தவிர மற்ற உணவுகளில் பெரும்பாலும் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுங்க. தண்ணி பாலாக இருக்கிறது இன்னும் பெட்டர். அதில் சுக்குத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள்தூள் இந்த மாதிரியெல்லாம் கலந்து கொடுக்கறது இன்னும் ஓகேவாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நீங்கள் பாலை இந்த மாதிரி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் பவுட்ரு மாதிரி சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எது சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு 2 வயசுக்கு மேலே சேர்க்குறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பால் மட்டுமே குழந்தைங்க குடிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சில சமயம் சில குழந்தைங்க பாலை விரும்ப மாட்டாங்க, தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறாங்கன்னு ஓகே தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு பாலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் பாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியும் சாப்பிடல அப்படின்னா பாலை ஏதாச்சும் உணவுல கலந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பாலை 2 விதமாக நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று சாதத்தில் பாலை மிக்ஸ் பண்ணி பால் சோறாக கொடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கோதுமை மாவில் பாலை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி கோதுமை தோசை வழியாக நீங்கள் பாலை சேர்த்துக்கலாம். அது நீங்கள் இந்த பால் சோறாக கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக குழந்தைக்கு அதில் பால் இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி கோதுமை தோசையில் கலந்து கொடுக்குறீங்கன்னா குழந்தைக்கு அதில் பால் இருக்குங்கிறதே தெரியாது. ஆனால் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ குழந்தைங்களுக்கு நம்ம பாலை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு பால் ஸ்மெல்லு பிடிச்சிருக்கா? ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பால் ஸ்மெல் பிடிக்காது, இல்லைனா பாலோட அந்த டேஸ்ட்டு எதுவுமே பிடிக்காது. பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலையும் பாலை கொடுக்க ட்ரை பண்ணணும். எந்த வகையில் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சேரலைங்கிறது நீங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை தொடர்ந்து கொடுக்கும்போது மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பால் சோறு கொடுக்கும்போது பால் சம்மந்தப்பட்டது நீங்கள் எதில் சேர்த்துக்கிட்டாலும் மிளகுத்தூள், சுக்குத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது
சளி பிடிச்சிக்காது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். என்னோடய பிள்ளைக்கு பாலில் சோறு போட்டு கொடுக்குற பால் சோறு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதை அவள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். இதை நான் அள்ளி கொடுத்தாலும் சாப்பிடுவா, அவளே வந்து அள்ளி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஆசைப்படுவாள். பிகாஸ் அவளுக்கு அந்த பால் சோறுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பால் சோறு தயிர் சோறுங்கிற பிளாண்டாக எல்லா உணவும் பிடிக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளாண்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மிளகு இல்லைனா இஞ்சி சேர்த்து கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குழந்தைங்க அப்போ தான் காரத்துக்கு பழகுவாங்க. இல்லைனா பிளாண்டாக என்ன சுவை இருக்குதோ அதை தேடியே வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே பழக்கப்படுத்துங்க. ஸோ என் குழந்தை பால் சாப்பிட்ட கதை இதுதான். ஸோ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுல வேறு விதமான எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களது கருத்துக்களை வந்து கருத்துரை பெட்டியில் தெரிவிங்க. ஸோ என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு காணொளி எடுத்து ஊட்டச்சத்து நிபுணராக அந்த கருத்துக்கள் அந்த சந்தேகங்களை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியை என் பிள்ளை பால் சோறு சாப்பிட்டு முடிச்சிட்டா அவ்வளோதாங்க இந்த காணொளி. ஸோ இது எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி. இணைந்திருங்க ஊட்டச்சத்து நிபுணருடன்.